ஆச்சரியங்கள் நிறைஞ்ச சிறுவபுரி கோவிலில் எனக்கு கிடைச்ச சின்ன ஒரு ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய விஷயங்கள், நிறைய அனுபவங்கள், நிறைய ஆச்சரியங்கள் எல்லாமே எல்லாருக்குமே கிடைச்சிட்டு தாங்க இருக்குது. இந்த சிறுவபுரி முருகன் பாலமுருகனால் எல்லாருமே அதை பெற்றுட்டு தான் இருக்காங்க. போகிறவங்களும் சரி, நினைக்கிறவங்களும் சரி. அவர் நினச்சா தான் நம்ம அவரை போய் பார்க்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்கங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் சில நேரங்கள் அதை நம்பணும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு 2 வருஷமாக நான் அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு தாங்க இருந்தேன். ஆனால் என்னால் கண்டிப்பாக முடியல. பெரியபாளையம் வரைக்கும் போக முடிஞ்சு என்னால். அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்க சிறுவாபுரி கோவிலுக்கு போக முடியல. ஆனால் இப்போ பாருங்கள், நான் இது 11வது வாரம் தொடர்ந்து அவரை போய் பார்க்குறேன். அது ஆச்சரியம் தானே. அப்படி போகும்போது நான் முதல்ல போனப்போ நான் தாராளமாக கோவில் உள்ளே போயிட்டு மூலவரையும் உற்சவரையும் பார்த்துட்டு உட்காந்து அவரோட பேசிட்டு வர முடிஞ்சுது. ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. அவருக்கான பக்தர்கள் நிறைய பேர் ஆயிட்டாங்க. அது அவரோட மகிமை எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நிறைய பேர் அவரை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாங்க உண்மை. நான் ஒரு விஷயத்தை கேட்டு அவர் இது 3 தீப ஆராதனையும் உங்களுக்காக நான் இந்த இடத்துல பார்த்துட்டேன்னா எனக்கு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டு போனேன். அதுக்கேற்ற மாதிரி அந்த 3 தீப ஆராதனையை தாண்டி 4வது ஆராதனையை நான் பார்த்தேங்க. அதுக்கப்புறம் நான் கேட்ட விஷயமும் எனக்கு நடக்கும் அப்படின்ற அறிகுறி எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. ஸோ அது நடந்த உடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் அவரை நம்பி அவர்கிட்ட உங்களோட கோரிக்கையை வைங்க. கண்டிப்பாக நடக்கும், நம்புங்க. நான் அதுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.